எடுத்துக்கொள்வோம். நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேச விடமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச கதை தான் இது. ஏன்னா மேரி இயேசுவை பெற்றெடுத்தாங்க அப்படி என்று சொல்லி, ஸோ அவங்கள மேரியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, பிதாவானவர் தேர்ந்தெடுத்து மேரி மூலமாக இந்த குழந்தை பெருக்கிறதற்காக, இயேசுவானவர் பிறப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் எல்லா ப்ரிப்பரேஷனையும் அவங்க மைண்டை கூட ப்ரிப்பேர் பண்றார். எடுத்துக்கொள்ளும் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 26வது வசனத்திலிருந்து, 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சமாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து முதல் வார்த்தை சொல்றது, கிருபை பெற்றவளே வாழ்க. தேவ தூதர் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க. ஹல்லேலூயா. சோ தேவ தூதர்கள் வரும்போது, ஆண்டவர் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் வாழ்க்கையில வரும்போது இப்படிதான் பேசுவாங்க. கிருபை உனக்கு உண்டு, இரக்கம் உனக்கு உண்டு, உனக்கு தயவு உண்டு. சோ இந்த இடத்துல அவங்க சொல்ற வார்த்தையை, அந்த தேவ தூதர் சொல்ற வார்த்தையை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க சொல்லி மரியாதை தெரிந்திருக்கோம். சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த 2 வார்த்தையை சொல்லி தேவதூதர் பேச ஆரம்பிக்கிறார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாளுடைய வாழ்க்கையில துணிஞ்சி பேசாத ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிந்தித்து கொண்டு இருந்தார். யாரா இருக்கும், எதுக்கு, எப்படிப்பட்டது இந்த வாழ்த்து? ஃபர்ஸ்ட் சொல்ற, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று என்ன பண்றாங்க, சிந்தித்து கொண்டே இருந்தாங்க. அடுத்தது நான் வாசிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். 2வது அதிகாரம் 19வது வசனம். 2வது அதிகாரம் 19வது வசனம். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணினால், சிந்தனை பண்றாங்க. இங்க சிந்தித்து கொண்டிருந்தால் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவளுடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்களுடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டால். மரியாளுடைய குணாதிசயமே இதுதான். மரியாளுடைய குணாதிசயமே பார்த்தீங்கன்னா, சிந்தித்து கொண்டிருந்தால். இங்க 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், சிந்தித்து, அதை வைத்து தன் மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தால். அந்த 51வது வசனத்தை பார்க்கிறோம், தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டால். இப்படி நிறைய இடத்துல நம்ம மரியாதை பத்தி வாசிக்கிறோம், சிந்தித்து கொண்டிருந்தால் சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க அப்படியே வந்தீங்கன்னாக்கா 2வது அதிகாரத்துல அவங்கள 21வது வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அந்த கர்ப்பத்திலே உற்பவத்திற்கு முன்னே தேவதூதரால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்படியே வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைய நன்றி செலுத்துவதற்காக கொண்டு போறாங்க, ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா 23வது வசனத்துல, முதற் பேரான எந்த ஆண் புலியும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லுகிறபடியே அவங்க என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு கொண்டு போறாங்க. அங்க சிமியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கவனுமாய் இருந்தான். அவர் என்பது
பரிசுத்த ஆவினாலே அவருக்கு நல்லா தெரியும் யாரோ ஒருத்தர் வர போறாரு. என்ன அவர் கரையை விடுங்க, அவர் வந்து காத்துட்டு இருக்கிறாரு. நான் இதெல்லாம் நான் பார்க்கணும், நான் இதெல்லாம் இந்த யார் இவரு, ஆறுதல் வர காத்திருக்கிற யார் இவரு. அப்போ பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி அப்படியே வந்தீங்கன்னாக்கா நான் இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். 29வது வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர். அவர் தான் சொல்றாரு, இந்த குழந்தைய பார்த்துட்டாரு, இந்த ஆறுதல் கொண்டு வருகிற சமாதான குழந்தை இந்த உலகத்துல வந்துருச்சு என்று சிமியோன் அதை அவர் தரிசனமா பார்த்து இது நிறைவேறிச்சு, இப்போ என்ன சமாதானத்தோடு போக விட்டீர், என்ன நான் போயிடுவேன் சமாதானத்தோடு. அப்புறம் பாருங்க, புறஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரி சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்த பண்ணி நம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இதெல்லாமே இயேசு கிறிஸ்து வச்சு சொல்றாரு அவரு. ஆனா 34வது வசனத்துல பாருங்க, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இது அநேகருடைய இருதயத்தின் சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் வீழ்கிறதற்கும் எழுந்துகிறதுக்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் என்ன சொன்னாரு அவரு, இவர் சமாதானத்தோ இவர் பிரகாசிக்கிற ஒளியாக வந்திருக்கிறாரு, இவர் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது, இப்படி எல்லாம் பேசிட்டு அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா, இவர் ஒரு அடையாளமாக என்ன விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாக அதுதான் சிலுவையில் ஏறுறார். அது சிமியோன் கரெக்டா சொல்றார். சோ உன் ஆத்மாவையும் ஒரு பட்டையும் உருவ குத்தும் சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்றாரு. குழந்தைய அவங்க தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, குழந்தைய ஆலயத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க நன்றி சொல்ல. ஆனா இவர் இதெல்லாம் சொல்றாரு. அப்போ மரியாள் என்ன பண்ணிருப்பாங்க, இதே மூட்ல தான் இருந்திருப்பாங்க. சிந்தித்து கொண்டிருந்தால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அப்படியே 1 அதிகாரத்துல போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்றாங்க. திருப்பி அந்த 1வது அதிகாரம் 30வது வசனம், தெய்வ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு. இதெல்லாமே மரியாள் கிட்ட சொல்லிடுறாங்க. தேவ தூதர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரன் அவர் இயேசு என்று பெயரிடுவாகி, அவர் பெரியவராயிருப்பாய், உன்னதமானுடைய குமாரன் எனப்படும், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவருக்கு கொடுப்பார். இது எல்லாமே அப்படியே சொல்றாங்க. 34வது வசனத்துல அதற்கு மரியாள் தேவ தூதனுக்கு, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதெல்லாமே தேவ தூதர்கள் மரியாளுக்கு சொல்றாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இவ்வளோத்தையும் நல்லதெல்லாம் அப்படியே தேவ தூதர்கள் மூலமா கேள்விப்படுறாங்க. என்ன, இன்னொரு சைடு சிம்சோன் மூலமா கேள்விப்படுறாங்க. சிம்சோன் மூலமா அந்த ஆலயத்துக்கு அவங்களை நன்றி செலுத்த கொண்டு போகும்போது சிம்சோன் என்ன பண்றாரு, அங்க சொல்லிடுறாரு எல்லாத்தையும். இவருக்கு விரோதமா எழும்பப்படும் நிறைய இவருக்கு விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாங்க. இதுல நான் பார்த்த காரியம் என்ன தெரியுமா, மரியாளுடைய அவங்களுடைய குவாலிட்டி இவ்வளோ நடக்குது. நம்ம எல்லாருமே இருங்க இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறோம். எல்லாருமே கிறிஸ்மஸ் வருது, வீட்டை டெக்கரேட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, பாட்டு பாடணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம எல்லாமே நம்மளுடைய மூட்ல இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அன்னைக்கு மரியாள் எப்படி இருந்தாங்க, இந்த நாட்களில் அன்னைக்கு மரியாள் அவங்க எல்லாத்தையும் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாங்களாம். எல்லாத்தையும் மனசுல வைத்து அந்த 2வது அதிகாரம், முக்கியமா 2வது அதிகாரம் 19வது வசனத்துல, மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்கும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இதெல்லாமே நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, மரியாள் கொடுத்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ். மரியாள் எனக்கு தெரியும், எனக்கு நான் சொல்லிட்டாங்க, தேவ தூதத்துல ஒண்ணுமே சொல்லல. இதே காரியத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா, அதே இயேசு முதலாவது அற்புதத்தை செய்யும் போது காணா ஒரு கல்யாணத்துல என்ன நடக்குது,
கானா ஒரு கல்யாணத்துல அங்க திராட்சை ரசம் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயும் அவங்க போயிட்டு சொல்றாங்க, இது மாதிரி அங்க ரசம்லாம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அப்போ இயேசு என்ன சொல்ற, என் வேலை இன்னும் வரவே இல்லை. அப்போ சீஷருங்க போய் கேட்குறாங்க, என்ன பண்றது. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவங்க குவாலிட்டிஸ் பாருங்களேன், குவாலிட்டிஸ் ஆஃப் அவங்களுடைய லைஃப், அவங்க வாழ்க்கையில இயேசுவை பத்தி நம்ம நினைக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு மனிதரை இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க. ஆனா அவங்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் சிந்தித்து கொண்டு இருந்தார்கள். எல்லாமே மௌனமா சாதிக்கிறாங்க. அந்த கானா ஒரு கல்யாணத்துல அவங்க நின்றது, அதே அப்படியே போனீங்கன்னாக்கா குரூசிபிகேஷன், கடைசியா சிலுவையில் அவர் ஏறுறாரு. சிலுவையில் அவர் ஏறத்துக்கு முன்னாடி அந்த கொல்கதாக்கு அந்த மலையில ஏறும் போது கூட போற நபர் யாருனாக்கா அவங்க தான் கூடவே போவாங்க. ஒரு தாயா கூடவே இயேசுவானவர் தூரத்துல நின்று அவர் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் தூரத்துல நின்று அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. என் மகனுக்கு இப்படி ஆயிடுது, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதே மரியாதை 3வது நாள் உயிர் தெழும் போது என்ன பண்றாங்க, முதல் செய்தியை கொண்டு போறாங்க. முதல் செய்தி. ஸோ அந்த ஒரு தாயை நான் பார்க்கிறேன், எப்படி ஒரு அற்புதமான ஒரு குணம். எல்லாத்தையும் சிந்தித்து கொண்டு இருந்தால், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பா. சும்மா ஆண்டவர் பிறகு கிறிஸ்மஸ் அந்த கடைக்கு போ அதோட இதுல பாருங்க என்னென்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ பெரிய அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, தேவதூதர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க. இதுலயே பார்க்கலாம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவளிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சோ இந்த மாதிரி அடையாளங்களை மெய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் எல்லா தேவதூதர்கள் பரப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த மரியாதை இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஐயோ, எங்க வீட்டுல ஒரு பெரிய ராஜா பிறகுறாரு, அவரை போய் நான் மாட்டு தொழுவத்தில் வைக்கணுமா, நான் இப்படி பண்ணணுமா? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளுக்கு எந்த தேவ தூதர்களும் வந்து சொல்லல. தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்களா, நீ இந்த கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்க, அந்த கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்க, இந்த கடையில சாடி வாங்க, அந்த கடையில இதை வாங்க சொன்னாங்களா? இல்லையே. ஆனா இந்த மேரி பாருங்க, அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்கிறாங்க, எல்லாத்துலேயுமே கூட நிற்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அந்த வார்த்தை, தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். ரொம்ப அழகா இருக்குது. அந்த 1:38 அப்படித்தான் சொல்லப்படுகிறது. இதோ நான் அவருக்கு அடிமை. இங்க பாருங்க 38 எல்லாத்தையும் அந்த தேவ தூதர்கள் அவரை பார்த்து சொல்லும் போது, இப்படி ஒருத்தர் பிறக்க போறாரு, உங்ககிட்ட இப்படி ஒருத்தர் பிறக்க போறார் சொல்லும் போது, அவங்க 37வது வசனத்துல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாத்தையும் கேட்டாங்க, மனசுல வச்சாங்க, சிந்தித்து கொண்டிருந்தால் கடைசி அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்றால். அப்போது தேவதூதன் அவ்விடத்திலிருந்து போய்விட்டான். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு பாக்கியம். தேவ தூதர்கள் நம்மோடு கூட பேசும்போது அவங்க சொல்லி அனுப்புற ஒரு வார்த்தை, இதோ நான் தேவனுக்கு ஆண்டவருக்கு அடிமை. வேற ஒண்ணுமே. நிறைய அந்த 29 வாசிக்கப்பட்டீங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கிருபை பெற்றவளே, தேவ தூதர்கள் அவளை பார்த்து சொல்லும் போது நிறைய சொல்றாங்க. அவர்கள் அதாவது அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்றாங்க. அந்த ஒரு இடத்துல கூட மேரி வாஸ் so proud and so excited அப்படிலாம் சொல்லவே இல்லை. மேரி ரொம்ப பெருமையா இருந்தாங்க, ரொம்ப அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, மேரியை கையிலேயே பிடிக்க முடியல, அப்படி குதிச்சாங்க, எகிரி குதிச்சாங்க, ஒண்ணுமே இல்லை. அவங்க தேவ தூதருக்கு சொல்லி அனுப்புற ஒரே வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் சிந்திச்ச காரியமே, இவ்வளோ நற்செய்தி இந்த உலகத்துக்கே கொடுத்த ஆண்டவர் மேரி மூலமா கொடுத்திருக்கிறாரு.
அவங்க மேரின்னா யாரு, என்ன பண்றாங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்டு என்ன பண்றாங்க? நம்ம ஒரு கிறிஸ்மஸ் தொடங்க போது, ஒரு கிறிஸ்மஸ் பறக்க போது சொல்றதுக்கு அங்க போலாமா, இப்படி போலாமா, அப்படி நடக்கலாமா, கிறிஸ்மஸ்க்கு இதை பண்ணலாமா, நிறைய பிளான்ஸை பண்றோம். இந்த மேரி இவ்வளோத்தையும் அனுபவிச்சவங்க. இந்த மேரி மூலமாக இவ்வளோ காரியம் நடந்திருக்குது. தேவ தூதர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. அந்த தேவ தூதருக்கு அவங்க சொல்லி அனுப்புறது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சண்டை போட்டாங்களா? எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, நீ எப்படி இதெல்லாம் வந்து சொல்ல முடியும் சொல்லி தேவதூதர்கிட்ட சண்டை போட்டாங்களா? நோ, ஆண்டவருக்கு அடிமை. ஸோ மேரியுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்னன்னாக்கா, முதலாவது நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறோம்னாக்கா அடிமையாவே இருங்க, மாறாதீங்க. நான் ஏன் இவ்வளவு வசனங்களை நான் படித்து காட்டினேன்னா, எல்லா இடத்துலையும் தேவதூதர்கள் பேசினாங்க, தேவதூதர்கள் மரியாளுக்கு இதை சொன்னாங்க, தேவதூதர்கள் வராங்க, அங்க மெய்ப்பர்கள் வராங்க, மெய்ப்பர்கள் வந்த இடத்துலையும் அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது அந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்துல, தன் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணினால் மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து திரும்பி போனார்கள். எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே மேரியுடைய, இயேசுசாமியுடைய தாயாருடைய அவங்க குவாலிட்டிஸ் சூப்பரா இருந்தது. முதல் காரியம், நான் ஆண்டவருக்கு அடிமை. 2வது காரியம், தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால், அதை பத்தி யோசிக்கிறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. அந்த 51 தன் இருதயத்தில் வைத்து கொண்டால். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க எங்குமே தன்னை மீறி அவங்க எதுவுமே செய்யல. ஏன் சொல்லுங்க? தன்னை மீறி அவங்க எதுவும் பேசல, தன்னை மீறி அவங்க எதுவும் யோசிக்கல. ஏன் சொல்லுங்க? அவங்க ஆண்டவருக்கு அடிமையா இருந்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நம்ம எந்த இடத்துல ஆண்டவருக்கு மட்டும் நம்ம அடிமையா இருக்கிறோமோ, எங்க மட்டும் உன்னை காப்பாற்ற அந்த தேவனால் எல்லாருக்கும் எல்லாமே முடியும். அந்த இடம் பயங்கரமான சிச்சுவேஷன் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, நான் புருஷனை அறியேன், நீ ஏன் இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றேன்னு கூட தேவதூதர்கிட்ட கேட்கவே இல்லை. நான் புருஷனை அறியேன் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க அந்த தேவதூதருக்கு. ஒரு பெரிய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஏன்னா ரொம்ப அந்த இடம் கவர்ந்தது. ஆண்டவருக்கு அவங்க அடிமையா இருந்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்த அவமானங்களிலிருந்து கர்த்தர் அதை பெருசாக்கி போட்டாரு. எத்தனை அவமானங்கள்! இந்த அவமானம் மட்டும் இல்ல, அங்க சிமியோன் கிட்ட போகும்போதும் அவரும் சொல்றாரு, இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று புகழ்ந்து கடைசியில் அவர் சொல்றாரு, விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கு இவர் ஒருத்தர், இவர் அதுக்கு காரணமா இருப்பாரு, இவரை அநியாயமா பேசுவாங்க. எல்லா இடத்துலயுமே இவர் தூஷிக்கப்படும் போது, இவருடைய நாமம் தூஷிக்கப்படும் போது, இவர் சிலுவையில் ஏறும் போது அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாங்க. சிலுவையில் அடிக்கிறாங்க அவரை, போற ரோட்டெல்லாம் அவரை அடிச்சுட்டே போறாங்க. ஏசாமியை பார்க்குறாங்க. நம்ம அந்த ஜீசஸ் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரியாளுடைய அந்த அழுவாங்க, எப்படி பயங்கரமாக அழுவாங்க அவங்க, பயங்கரமாக அவங்க கதறி அழுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட ஏன் என் மகன் அடிக்கிறீங்க, அவர் பிறக்கும் போதும் அவங்க கேட்கல, அவர் இறக்கும் போதும் அவங்க கேட்கல. அவர் இறக்கும் போது கூட ஏன் அடிக்கிறீங்க என் மகனை கேட்கவே இல்லை. இங்க நிறைய பேர் நம்ம இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. ஏன் அடிக்கிறீங்க என் மகனை, ஏன் என் பிள்ளைய அடிக்கிறீங்க, ஏன் என் பிள்ளைக்கு இந்த நிலைமை? ஒருத்தரையும் கூப்பிட்டு அவங்க கேட்கல. எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என் பிள்ளைய? அதே மாதிரி அவர் பிறக்கும் போதும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நம்ம கிட்ட வந்து யாருன்னா அப்படி சொல்லியிருந்தாங்கனாக்கா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆனா அவங்க சொல்லிட்டு போற அந்த சொன்ன ஒரு வார்த்தை, நான் சொல்றேன், எங்குமே அவங்க பேசல. நான் புருஷனை அறியேன்னு சொல்றாங்க, ஆனா அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்போது தேவதூதர் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமையா நம்ம என்னைக்கு மாறுறோமோ, என்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு அடிமையா, நம்ம முழுமையான அடிமை, ஆஃப் இல்லை, அப்பப்போ கிடையாது. ஆண்டவருக்கு அடிமையா நான் எப்போ மாறுறனோ விடுதலை கிடைக்கும்.
கண்டிப்பா விடுதலை உண்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க இந்த வார்த்தையை காப்பாத்திக்கிட்டாங்க. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் காப்பாத்திக்கிட்டாங்க, அவருடைய இறப்பிலும் காப்பாத்திட்டாங்க, அவர் உயிர் தெழுந்த பிறகும் அவங்க காப்பாத்திக்கிட்டாங்க. அடிமையாவே போறாங்க ஆண்டவருக்கு கடைசி வரை. சொந்த மகன் தெரியும், ஆனா அது தேவகுமாரன் என்று தெரியும். அதனால கடைசி வரைக்கும் அந்த அடிமை தனத்தை, அடிமை தனம் கிடையாது இது, அவருடைய வார்த்தைக்கு அடிமையாகிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாகிறாங்க. நான் சொல்றேன், இந்த வருஷ கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம், கர்த்தர் நிறைய வார்த்தைகளோடு நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமையா இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சொற்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நான் அடிமையா இருக்கிறேன், ஆண்டவரே ஏசப்பா உங்களை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, ஆண்டவரே உங்க வார்த்தையை விட்டு நான் மாற மாட்டேன், ஆண்டவரே நான் கேட்கிறேன், என்னைக்கு நான் சரண்டர் ஆண்டவரே, நான் அடிமை ஆண்டவரே, நம்ம என்னைக்கு ஒப்பு கொடுத்தோமோ அதை நம்ம காப்பாத்திக்கிறோமா? எத்தனை முறை அதை நம்ம மறந்துட்டோம், எத்தனை முறை நம்ம அதை செய்யல, எத்தனை முறை நம்ம அதை கைவிட்டுட்டோம். நான் சொல்றேன், இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்ட நாட்களிலே நம்ம தெரிந்து கொள்ள ஒரு வார்த்தை, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய அடிமையாகவே மட்டும் நான் இருக்கணும், ஆண்டவரே உம்முடைய அடிமையாகவே. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு காரணம், நம்ம மாறுவதற்கு காரணம், நம்ம நினைச்சிருக்கிறோம் இன்னைக்கு இல்லை இன்னொரு நாள் வந்துடும், அது சரியாயிடும், அது வந்துடும், அது இப்படி ஆயிடும், அது அப்படியே போ மெதுவா அது எப்போ வருதோ வரட்டும். இதெல்லாம் நம்மளுடைய வார்த்தைங்க, கர்த்தர் சொன்னாரா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம். ஏன்னா நம்ம அப்படி நினைச்சு என்ன பண்றோம், நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம், நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். இல்ல, என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு அடிமைன்னு சொல்லி நம்ம மரியாதை மாதிரி சொன்னோமோ அந்த பெரிய மகிமையை வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதை தான் பார்த்தாங்க மரியாள், அந்த கடைசி மகிமை வரைக்கும் பார்த்தாங்க. அவருடைய வருகையும் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. மரியாளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். உண்மையாவே மரியாள் நம்ம நிறைய நேரங்களில் பேசவே மாட்டோம், மரியாதை பத்தி பேச மாட்டோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஆனா இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் மரியாதை பத்தி பேசும்போது இவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி இவங்க வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்க, அந்த அந்த அப்படியே வந்தீங்கன்னாக்கா 1வது அதிகாரம் 45வது வசனம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்ட அவைகள் நிறைவேறும் என்றால் அப்போது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இங்க அதாவது நிறைய சம்பாஷணைகளை பார்க்கிறோம், எலிசபெத்தோடு கூட அவங்க பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். நான் சொல்றேன், இந்த மாச கடைசியில, இந்த வருஷத்தின் கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை ஜனவரியில் நம்ம பண்ண 2023 ஜனவரியில் பண்ண அந்த கமிட்மெண்ட், நான் இப்படி இருந்துருவேன், அப்படி இருந்துடுவேன், நான் இப்படி நடந்துடுவேன், இப்படி வாழ்வேன், மறந்துட்டீங்கன்னாக்கா திருப்பி நான் சொல்றேன், ஒரு ரிமைண்டரா சொல்றேன், ஆண்டவரே அனுதினமும் நான் அதை சொல்லணும், ஆண்டவரே அனுதினமும் நான் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நான் அதை சொல்லணும், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. சிம்பிளா சொல்றாங்க, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் கேள்விப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பிள்ளைகளை பத்தி ஒருத்தர் கூட அவங்க சொல்றாங்க. அங்க பாருங்க, அந்த அந்த 28வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி எப்படிப்பட்டதோ சிந்தித்துக் கொண்ட தேவ தூதர் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இவ்வளவு கேட்கிறாங்க. 32வது வசனத்துல 31வது வசனத்துல நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். 32வது வசனத்துல அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன். இதெல்லாம் பேசும் போதும் எப்படி நடக்கும் இது? அப்ப தேவதூதர் சொல்றாங்க, உன்மேல் பரிசுத்தாவி உன்மேல் வரும். ஆனா அவங்க சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை மரியாளுடைய சூழ்நிலையில நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்னாக்கா, ஆண்டவரே எனக்கு புரியல, இது எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல. ஆனா நான் சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஒருத்தருக்குமே கிடைக்கலங்க இந்த பாக்கியம்.
மரியாளுக்கு கிடைச்சது. இன்னைக்கும் அந்த இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில உயர்த்தி, பயங்கரமா உயர்த்தி, நம்மள எவ்வளோ பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. எப்பா பாரு ஹையாவே இருப்போம். நம்மளை யாருன்னா எதனா சொன்னா கூட சுருக்கணும், அது எப்படி என்ன எப்படி சொல்லலாம், என்னை பத்தி எப்படி பேசலாம், நீ எனக்கு எப்படி நீ பேசலாம், என்னை பத்தி நீ பேசக்கூடாது. ஒருத்தரை பத்தி சொல்லிட்டா என்ன கோவம் வருதுல. ஆனா மரியாளு எல்லா அவமானங்களுக்குள்ள போறாங்க, எல்லா பயங்கரமான செய்திக்குள்ள போறாங்க. உலகத்திலே நடக்காத ஒரு சம்பவம் இது. யாருமே பேசுறது கூட பயப்படுவாங்க. எப்படி இதை மரியாள் ஏற்றுக்கொண்டாங்க? பயங்கர ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும் இதை பத்தி பேசும்போது. எப்படி மரியாள் இதை ஏத்துக்கிட்டாங்க? எப்படி மரியாள் இதை ஏத்துக்கிட்டாங்க? இந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? உனக்கு குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க? ஆனா எல்லா அவமானத்துக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க பண்ண காரியம் எல்லாத்தையும் வச்சு சிந்தித்து கொண்டு இருந்தாங்களாம். எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள். சிந்தனை பெருசா இருந்திருக்கலாம், பலமா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க கொடுத்த பதில் தான் என்னை ரொம்ப ஷாக் ஆகுச்சு. படிக்க படிக்க அந்த மரியாளுடைய பிளேஸ்ல என்ன வச்சு பார்க்கிறேன் நான். படிக்க ஆண்டவருக்கு நான் அடிமை. சாயங்கால வேலையில நம்ம கடைசி மாதத்துல இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. எத்தனை பேர் நம்ம தோத்துட்டோம்? ஆண்டவருக்கு அடிமையா ஆகாதனால நம்ம தோத்துட்டோம். நிறைய பேர் தோத்துட்டோம். ஏன் சொல்லுங்க? அந்த அடிமைன்ற வார்த்தை ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, நான் பிஸ்தா ஆண்டவரே, நான் பெரிய ஆள் ஆண்டவரே, என்ன போய் நீ இப்படி பேசின, என்ன போய் நீ இப்படி நினைச்ச, எனக்கு வரம் தருமா கோவம், எனக்கு இப்படி தருமா அது கோவம், நான் யாரு தருமா? எத்தனை வார்த்தைகள். மரியாள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம சிந்தித்து கொண்டிருந்தால். சிந்தனை செஞ்சுட்டு பேசுங்க, யோசிச்சுட்டு பேசுங்க, சும்மா வாயை விட்டுறாதீங்க. எனக்கு அது ரொம்ப என்ன கவர்ந்தது, அந்த வார்த்தைகள் ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப சிந்தனை பண்ணிட்டு நான் இதை பேசலாமா, நான் இதை பேசக்கூடாதா, நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா. கடைசியா ஒரு வார்த்தை, அந்த தேவ தூதரு நான் நினைக்கிறேன் மரியாள் பேசுவாங்களான்னு காத்துட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு மரியாள் பேசுவாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களே. அவங்க சொல்ற வார்த்தை என்ன புருஷனை அறியேன், அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா தேவதூதர் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, உன்னதமானுடைய பலன் உன் மேல நிழலிடும், அது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன், நீ பயப்படவே பயப்படாத. எல்லா சூழ்நிலையில எல்லாத்தையும் கேட்டுட்டு சிந்தித்து கொண்டிருந்த மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை, அப்பதாங்க தேவதூதர் போறாங்க. அதுக்கப்புறம் தான் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்றால், அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பதான் போனார் தேவதூதன். ஏன் சொல்லுங்க? அவங்க சரண்டர் பண்ணாங்க தன்னை. ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. நீ சாயங்கால வேலையில் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உமக்கு அடிமை ஆண்டவரே. நீங்க அடிமைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அடிமையாவே மட்டும் இருங்க, மாறாதீங்க. யார் உங்க கோவப்படுத்தினாலும் மாறாதீங்க, யார் உங்களை டென்ஷன் பண்ணாலும் மாறாதீங்க. உங்க அடிமை ஆண்டவரே. நம்ம மனசை கொடுத்துட்டு நம்ம மாறுறதுனால நம்ம படுற வேதனைகள் இருக்குத பயங்கரமா இருக்கும். அந்த வேதனைக்கு பதிலே கிடையாது. இந்த இடத்துல அவங்க அடிமை சொன்ன பிறகுதான் தேவ தூதர் அந்த இடத்த விட்டு கடந்து போறாரு. 23 முடிய போது விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு கொண்டாட்டத்துல விட்டுறாதீங்க ஆண்டவரை. ஏதோ ஒரு கொண்டாட்டத்துல ஜாலி, கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் வந்துட்டு போயிடும். உன் வாழ்க்கை, உன் நேரங்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள் யார் தருவா? என்ன ஆகும்? கிறிஸ்மஸ் வந்துட்டு போயிடும் ஜாலியா. இந்த கிறிஸ்மஸ் காலத்தை ஓட்டிடலாம், சும்மா ஜாலியாவே ஓட்டிடலாம். இதை பண்ண, அதை பண்ண, ட்ரெஸ் வாங்கி, இதை வாங்க, அதை வாங்கி, அந்த ட்ரெஸ்ஸை பத்தி ஒரு 10 நாள் டிஸ்கஷன் நடக்கும். இந்த கடைக்கு போறதை பத்தி ஒரு டிஸ்கஷன், அப்படியே ஓட்டிடலாம். நான் சொல்றேன், இட்டர்னல் லைஃப், ஆண்டவரே நித்திய ஜீவன் யார் கொடுப்பா? உங்ககிட்ட தானே இருக்குது. அது யார்கிட்டயும் இல்லை ஆண்டவரே. நித்திய ஜீவன் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது ஆண்டவர். நாங்கள் யார்கிட்ட பெற்றுக்கொள்வோம்? யாருமே கிடையாது. சொல்றேன், தயவு செய்து ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும், எந்த கிறிஸ்மஸா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்கு டெய்லி கிறிஸ்மஸ்.
அவர் டெய்லி பிறப்பார். எனக்கெல்லாம் அவர் டெய்லி பிறக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியில் நான் காலை கீழே வைக்கிறேனாக்கா காலையில் நீங்கள் பிறக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்தால் தான் ஆண்டவர், நீங்கள் என் வாழ்க்கையில் பிறந்தாதான் ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாக இருக்க முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனும் கம்பீரமாக ஒரு சொல்கிற வார்த்தை, நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. அதுக்கப்புறம் தான் அவங்க பாக்கியவதியாக இருந்தாங்க, சிந்தித்து கொண்டு இருந்தாங்க. விட்டுறாதீங்க. 2023 எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் விட முடியாது ஆண்டவரே, விட முடியாது. இதே பேக்கேஜோட நான் போகவும் முடியாது. இதே கவலை, இதே கஷ்டம் நம்ம மாறாத வரைக்கும், நம்ம விட்டு கொடுக்காத வரைக்கும் இதே பேக்கேஜில் தான் 31ஆம் தேதி வரும், 1ஆம் தேதி 2024 கால் எடுத்து வைப்போம். இப்படியே தான் எடுத்து வைப்போம். நம்ம மாறாத வர என்னைக்கு நம்ம உங்களுடைய அடிமை ஆண்டவரே, நான் உங்க அடிமை சொல்றோமோ அன்னைக்கு தான் நம்ம திருப்தியா இருப்போம். கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். விடவே விடாதீங்க. யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ அதிருப்தியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஒண்ணுமே நடக்கலையே. நீ அடிமை ஆகல ஆண்டவருக்கு. இன்னும் உன்னுடைய சுயத்துல தான் நீ அடிமையா இருக்கிற. உன்னுடைய புத்தியில நீ அடிமையா இருக்கிறதுனால ஆண்டோடைய அதிகாரம் நம்ம மேல இன்னும் வர முடியல. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, உமக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஒரே வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க, ஆண்டவருக்கு அடிமை. அந்த அடிமையா நம்ம இருக்கிறோம்னாக்கா நம்ம யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் அவருக்குள்ள இருக்கும். யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஏன் சொல்லுங்க? நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். நீ என்னைக்கு ஆண்டவரை நோக்கி உங்களுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்றீங்களோ, எல்லாம் தூரம் தான் நிற்பாங்க, தூரம் தான் நிற்பாங்க. உங்ககிட்ட வர முடியாது, கிட்டவே வர முடியாது. உங்க காதுக்கு எல்லாம் வரும், யாரும் கிட்ட வர முடியாது. அதான் கர்த்தருக்கு அடிமை, அதான் கர்த்தருக்கு அடிமை. எல்லாமே, எல்லாம் காதுக்கு வரும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள், சிந்தித்து கொண்டிருந்தாள். நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கிறேன். நிறைய நேரங்களில் வருகிற விஷயத்தெல்லாம் வச்சுப்பேன், சிந்தனை பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் செய்யுங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருக்கிறோம்? 2024 ஆண்டவரே, நான் போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நான் சரண்டர் பண்ணிடுறேன், கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடுறேன். 23 கைக்கு வந்துச்சு, வாய்க்கு எட்டல. கைக்கு வந்துச்சு, வாய்க்கு எட்டல. அந்த மாதிரி வருஷமா 24 நான் போல. ஆண்டவரை மாற்றிடுங்க, மாற்றிடுங்க. அவருடைய பேச்சை கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க. நிறைய முறை நம்ம விட்டுடுறோம், கேட்டுட்டு போயிட்டு பரவாயில்ல விடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் இல்லை பாஸ்டர் சொன்னாங்களே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, அந்த மாதிரி தேவனே இல்லை. அவர் கட்டி அணைத்து நம்மளை அரவணைத்து, நான் உனக்கு தான் செய்யணும், நீ வான்னு அவரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நான் உனக்கு தான் செய்யணும், நான் வேற யாருக்கும் செய்ய மாட்டேன், நான் உனக்கு தான் செய்ய போறேன், நீ எனக்கு அடிமை ஆகிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அந்த மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சரண்டர் பண்ணுங்க, சிந்தித்து பேசுங்க, யோசித்து பேசுங்க. ஆண்டவரே, வீணான வார்த்தைகள் வேணாம். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நாட்களில் உம்முடைய அடிமை என்பதை நாங்கள் மறக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் உமக்கு அடிமை ஆண்டவரே. ஆண்டவரே, மரியாள் சொல்லுகிறத போல, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அடிமை, நாங்கள் உமக்கு அடிமை. உலகத்துக்கு அடிமை ஆயிட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், எங்க நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம். உலகத்துக்கு அடிமையா இருந்துட்டு நாங்கள் ஜெயிக்காம இருக்கிறோம். இன்னையிலிருந்தாவது நாங்கள் உமக்கு அடிமை ஆகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா இறங்குங்க, வழி திறந்து கொடுங்க. பேசுறதுக்காக சோதரம் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.